ஹேக்கிங் இந்த வார்த்தையே பலரை பீதியூட்டுவதாக மாற்றிவிட்டது. ஹேக்கிங் என்பது நல்லது கெட்டது என இரண்டு செயல்களுக்கும் பயன்படுத்த முடியும். ஆனால் தற்சமயம் ஒருவரின் அனுமதி இல்லாமல் அவரை பற்றிய அனைத்து தகவல்களையும் திருடி தனக்கு சாதகமாக்கிக் கொள்வதற்கே ஹேக்கிங் அதிகளவில் பயன்படுத்தப்படுகிறது. லெஜியன் என்ற ஹேக்கர் குழு இந்தியாவை பற்றி ஓர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. அதில் நாங்கள் ஹேக் செய்துள்ள சில அரசியல் தகவல்களை வெளியிட்டால் இந்தியா மிக பெரும் குழப்பங்களை சந்திக்க நேரிடும் என்பதே அது. இந்த லெஜியன் ஹேக்கர் குழுதான் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவரான ராகுல் காந்தி, தொழிலதிபர் விஜய் மல்லையா, ஊடகவியலாளர்கள் பர்காதத் மற்றும் ரவீஷ்குமார் ஆகியோரின் ட்விட்டர் கணக்குகளை முடக்கியுள்ளது. கணக்குகளை முடக்கியதோடு அவர்களது பெயரில் தவறான தகவல்களையும் பதிந்துவிட்டது. இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை, அதாவது 12 டிசம்பர் 2016 வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையின் வெளியுறவு செய்திகளை கண்காணிக்கும் மேக்ஸ் பேரக் தந்த செய்தி இன்னும் அதிர்ச்சியானது. லெஜியன் ஹேக்கிங் குழு இந்தியாவை குறிவைத்து பல முக்கிய பிரமுகர்களின் கணக்கை முடக்குவது, அரசியல் கட்சிகளின் சமூக வலைத்தளங்களையும் கம்ப்யூட்டர்களையும் ஹேக் செய்து முக்கிய டேட்டாக்களை எடுப்பதில் அதிக ஆர்வம் காட்டி வருகிறதாம். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சிகிச்சை எடுத்த அப்போலோ மருத்துவமனையின் சர்வரையும் ஹேக் செய்துள்ளனராம். இந்த லெஜியன் ஹேக்கர் குழுவினர் அப்போலோவில் அவர்களுக்கு கிடைத்த சில தகவல்களை வெளியிட்டால் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய அளவில் மிகப்பெரிய அரசியல் குழப்பம் வரக்கூடும் என்று கூறியுள்ளனர். இந்தியாவில் இருந்து பல ஜிகாபைட்ஸ் அளவுள்ள தகவல்களை திருடியுள்ளனர். தொடக்கத்தில் இந்திய அரசியல் தளங்களை ஹேக் செய்வதில் இவர்களுக்கு ஆர்வம் இருக்கவில்லை. ஆனால் கிடைத்த செய்திகளின் சுவாரஸ்யம் தொடர்ந்து இவர்களை திருட வைத்துள்ளது. இதுவரை இந்தியாவில் மட்டும் 40,000த்திற்கு மேற்பட்ட சர்வர்கள் இந்த லெஜியன் ஹேக்கிங் குழுவால் ஹேக் செய்யப்பட்டுள்ளன. மேலும் பர்காதத்தின் ட்விட்டர் கணக்கு மற்றும் மெயிலில் இருந்து இதுவரை 1.2 ஜிகாபைட் அளவுகளில் தகவல்கள் திருடப்பட்டுள்ளதாம். மேலும் அடுத்த கட்டமாக இந்திய அரசியல்வாதி லலித் மோடியின் கணக்குகளை திருட திட்டமிட்டிருக்கிறதாம் லெஜியன் ஹேக்கிங் குழு. இது போன்ற பல அதிர்ச்சியான தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் மேக்ஸ் பேரக்.